Hello everyone, நான் ஜாப் வசீம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாப் ஃபேரர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிசி அண்ட் எக்ஸ்பாக்ஸ், பிளே ஸ்டேஷன், ஒரு கண்ட்ரோலரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மிக்பைட்டோட ஏரிஸ் அப்படின்ற ஒயர்லெஸ் கண்ட்ரோலரோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ அதிகப்படியான கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் மவுஸில் கீபோர்டில் ப்ளே பண்ணாலுமே ஒரு ஜாய்ஸ்டிக்கில் ப்ளே பண்ணுற மாதிரி வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளே ஸ்டேஷன் 2 வந்து அதிகப்படியாக விளாடுவேன் உட்காந்து. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதோட அன்பாக்சிங் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த டேங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு யூசர் மேனுவல், ஒரு கைட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கேபிள் மாதிரி, ஸோ சார்ஜிங் போட்டுட்டு ப்ளஸ் இது ஒரு சார்ஜிங் போட்டு தான். இது வந்து உங்களுக்கு ஒயர்லெஸில் தான் ஒர்க் ஆகுமே தவிர இது வேறு எதுவும் கனெக்டிவிட்டிக்குமே இது யூஸ் ஆகாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம். ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இது ஒரு பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாசிக் குரோமில் இருக்காப்புல ஒரு மாதிரி நின்றுருக்கு. மற்றபடி இது வந்து மேட் ஒயிட்டில் இருக்குது. ப்ளஸ் இதோட ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த பவர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது உங்களுக்கு பவர் ஆன் ஆகிடும். இதில் கொடுத்துருக்க பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோலோகிராமில் தெரிகிறாப்புல உள்ள ஒரு 3D ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸாகவே இருக்குது பட்டன்ஸ். ஸோ சவுண்டு நீங்களே வந்து கேட்பீங்க. ஸோ பட்டனோட சவுண்டு தான் எப்படி கேட்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து லைட்டிங் தேவையில்லை அப்படின்னா நம்மளால் ஆஃப் பண்ணிக்க முடியும். லைக் இது மாதிரி தான். ஸோ இந்த பேக் பட்டனையும் இந்த எக்ஸி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ இதில் இருக்க லைட்ஸ் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். அட் சேம் டைம் இந்த லைட்டை நம்ம க்ளோஸ் பண்ணாலும் ப்ளஸ் பேக்கையும் இந்த ஏ பட்டன் இருக்கிறதுல அதையும் ப்ரெஸ் பண்ணால் இந்த லைட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதில் கொடுத்துருக்க கீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த அன்லாக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த டிவைஸை வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக் நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷார்ட் பண்ணுறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த கீஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் பண்ணுது. இது அன்லாக்கில் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் ஷூட் பண்ணும்போதெல்லாம் இந்த ட்ரிகர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு விடும்போது நல்ல சவுண்டு கேட்குது. அது இல்லாமல் இதோட கனெக்டிவிட்டி ரேஞ்சுன்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்கிறது 8 மீட்டர் வரையுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். லைக் நீங்கள் ஒரு டிவியோட கனெக்ட் பண்ணி விளாட்றீங்க, இல்லை மொபைலோட கனெக்ட் பண்ணி விளாட்றீங்க, இல்லை லேப்போட விளாட்றீங்கன்னா ஒரு 8 மீட்டர் கேப் வரையுமே ரேஞ்சில் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா இருட்டில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அதே நீங்கள் ஷூட் பண்ணும் போதும் சரி, இல்லை கேம் ப்ளே பண்ணும்போதும் சரி, இந்த ஹாப்பிக்கோட ஒரு வைப்ரேஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப வைப்ரேஷனாக இல்லை, பட் ப்ளே பண்ணும்போது நல்ல ஒரு வைப்ரேட், நமக்கு ஒரு நல்ல இன்ஹேல்டு ஃபீல் நமக்கு கொடுக்குது. நமக்கு எந்த வகையான லேட்டன்சியுமே நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த L1 R1 வந்து ஆல்ரெடி என்ன சொன்னாப்புல சென்சிட்டிவிட்டியான ஒரு ட்ரிகர்ஸ் அப்படின்றதுனால இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் பாயிண்ட் அவுட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுது. அப்படின்றப்போ நம்ம ஒரு கார் கேம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட் கொடுக்கணும் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கொடுத்துக்கலாம். இது நிஜமாகவே நல்லாயிருக்கு. இந்த கண்ட்ரோலரை உங்களோட மொபைலில் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஓடிஜி சப்போர்ட் வேணும். ஸோ ஓடிஜி சப்போர்ட்டை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோலரை வந்து உங்களோட மொபைலை கனெக்ட் பண்ணி விளாட முடியும். பட் உங்களோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து மேக்ஸிமம் 5.0க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நம்ம இப்போ கேம் ப்ளே பண்ணாலே ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே 10 above தான் மினிமம் மாடல்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் ஆகிருக்கு. ஓவரால் இந்த ப்ராடக்ட்டோட பேட்டரி எம்ஏஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 700 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் சிங்கிள் சார்ஜிங்கில் உங்களால் 10 ஹவர்ஸ்க்கு வந்து கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மேக்ஸிமம் ப்ளே பண்ண வரைக்கும் நான் தொடர்ந்துலாம் ப்ளே பண்ணல, ஒரு 2-3 days வந்து ப்ளே பண்ண சிங்கிள் சார்ஜ் போட்டுட்டு ஓரளவுக்கு சார்ஜிங் டீசெண்டாகவே இருக்குது. அந்த 2-3 டேஸ்மே வந்து மினிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் மட்டும் ப்ளே பண்ணியிருப்பேன். பட் சார்ஜிங்கே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஃபைனலி இந்த ஜாய்ஸ்டிக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஓகே, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. பட் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா, இது ரொம்ப குட்டியாக இருக்குது. என்கிட்ட வந்து எக்ஸ்பாக்ஸோட கண்ட்ரோலர் இருக்குது,
பழைய வெர்ஷனு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸிங் தான். நான் ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2050 அது மாதிரி அமேசானில் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. அதே இதில் வந்து ஒயர்லெஸில் பிளாக் கலர் பை பண்ணிங்கன்னா 1700 1800 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சேல் ஆகுது. பட் இதுலேயே வந்து ஒயர்டு கண்ட்ரோலும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெரிய டிஃப்ரெண்ட்ன்றது ஜஸ்ட் இது வந்து ஒயர்லெஸ் கண்ட்ரோலர், அது வந்து ஒயர் கண்ட்ரோலர் தான். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒயர்டு போகிறது தான் என்னோட சஜஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இது மாதிரி வேறு என்ன கண்ட்ரோலர்ஸோட அன்பாக்சிங் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஒயர்டு வேணாம் கைஸ், ஐ மீன் ஒயர்லெஸ் வேணாம் கைஸ். இந்த ஒயர்லெஸோட இந்த ஒயிட் கலர் 2000 ரூபாய்க்கு இட்ஸ் நாட் ஒர்த் இட். யூ கேன் பை ஒயர்டோட தான் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.